ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். பிக் பாஸ் சீசன் 9 லைவ் அப்டேட் பத்தி தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒரு விஷயத்தை இங்க மெயினா அட்ரஸ் பண்ணி ஆகணும் மக்களே. அதாவது விஜய் பார்வதி வந்து கண்ணில் அடிபட்டு கன்ஃபஷன் ரூமுக்கு போயிட்டு டாக்டர் வந்து செக்அப் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல இங்க எல்லாரும் வந்து சோபால உட்காந்து விஜய் பார்வதியை கலாச்சிட்டு இருக்காங்க. அதாவது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம சபரி, விக்கல்ஸ் விக்ரம், சாண்ட்ரா இவங்களா உட்காந்து கலாச்சிட்டு இருக்காங்க. என்ன சொல்றாருன்னா விக்கல்ஸ் விக்ரமே, ஏன்டா நான் உன கழுத்து பின் கழுத்துல தான் அடிச்சு ஒரே போல சொன்னேன், நீடா இப்படி பண்ணி வச்சிருக்க, கண்ணில் அடிச்சு வச்சிருக்க அப்படின்ற மாதிரி அங்க அவரு கலாய்க்கிறாரு. ஒரு பக்கம் சபரி என்ன சொல்றாருன்னா, சாண்ட்ரா நீங்க சொன்னீங்களா அந்த விஷயத்த பண்ண முடியாது, நீங்க வந்து கழுத்திலேயே மெரிக்க சொன்னீங்க, அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி இங்க உட்காந்து லிட்டரலா வந்து கலாச்சிட்டு இருக்காங்க. அதாவது ஒருத்தன் வந்து வழியில அங்க துடிச்சிட்டு இருக்காங்க, நீங்க உட்காந்து நீங்க கலாச்சிட்டு இருக்கீங்க. இதை பாக்குறதுக்கு எப்படி தெரியுமா, கேவலமா இருக்கு அப்படின்னு தான் சொல்ல முடியும். இதை கண்டிப்பா விஜய் வந்து அட்ரஸ் பண்ணுவாப்புல. அதாவது என்னதான் விஜய் பார்வதி மேல நிறைய குற்றச்சாட்டுகள், நிறைய அலிகேஷன் இருந்தாலும் இந்த ஒரு விஷயம் நீங்க பண்ணி பார்த்தீங்கன்னா அது கேவலமான விஷயம். விக்கல்ஸ் விக்ரம் என்ன ஆச்சுன்னே தெரியல. விக்கல்ஸ் விக்ரம் ரொம்பவே மோசமா போயிட்டு இருக்காப்ல. அதாவது இன்னைக்கு பாத்தீங்கன்னா விக்கல்ஸ் விக்ரம் ரக்கட் மோடுக்கு போயிட்டு நான் ஒரு விஷயம் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. அதாவது லிட்டரலா வந்து அந்த பாசம், கேரு, அன்புலாம் வந்து விக்கல்ஸ் விக்ரம் கிட்ட அதிகமா இருக்கும். பட் ஆனா இதுல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி ஒண்ணுமே இல்ல, ஒரு துளி கூட இல்ல. ரொம்ப பண்ணிட்டு இருக்காரு. இப்போ விக்கல்ஸ் விக்ரமோட ரியல் ஃபேஸ் வெளியேற போதுன்றது தான் என்னோட தனிப்பட்ட கருத்து. ஏன்னா அவர் வந்து முதல்ல ஒரு 4 வாரமா அப்ப நடிச்சிட்டு இருந்தாரோ, இதுதான் அவரோட ரியல் ஃபேஸோ அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா நீ பண்ண பிஹேவியரை வச்சு சொல்றேன், மத்தபடி வர ஒண்ணும் இல்ல. நம்மளுக்கு விஜய் பார்வதி மேல தனிப்பட்ட முறையில நிறைய முரண்பாடுகள் இருக்கு மக்களே. அதாவது விஜய் பார்வதி பண்ற அந்த ஆட்டிடியூடு, அந்த கோவப்படுறது, அதெல்லாம் வந்து நம்மளும் தப்பு நிறைய இடத்துல சொல்லியிருக்கோம். இன்னைக்கு கூட அந்த டாஸ்க்ல வந்து சபரி ஜெயிச்சதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. விஜய் பார்வதி வந்து அந்த ஒரு விஷயம் பண்ணாங்களா, அந்த ரூல்ஸ் எல்லாம் பிரேக் பண்ணது, அது மட்டும் இல்லாம அந்த வாட்டர் பாட்டில கையில ஹோல்ட் பண்ணது, இதெல்லாம் வந்து தப்பு தான், ஓகேவா? அதெல்லாம் வந்து அட்ரஸ் பண்ணி தான் ஆகணும். மத்தபடி இந்த மாதிரி உட்காந்து சிரிக்கிறாங்களா, ஒருத்தரோட பெயின்ல உட்காந்து சிரிக்கிறாங்களா வெளியே, கழுத்திலேயே அடிச்சிருக்கணும்ன்றது, அதுக்கப்புறம் கழுத்துல காலை வச்சு மெரிச்சிருக்கணும்ன்றது, இதெல்லாம் என்ன மாதிரியான வேர்ட்ஸ் அது எனக்கு புரியும். அதுவும் ஒருத்தர் வந்து ஹர்ட் ஆகி உள்ள போய் கண்ணில் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்க டைம்ல நீங்க பேசுறது வந்து ரொம்பவே தவறான செயல். இதை வந்து கண்டிப்பா அட்ரஸ் பண்ணி தான் ஆகணும். இந்த மாதிரி விக்கல்ஸ் விக்ரம், சபரி, அதுக்கப்புறமேட்டு சாண்ட்ரா, இந்த மாதிரி ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் சில பேர்லாம் உட்காந்து பேசிட்டு இருந்தாங்களே, இதை பத்தின கருத்துக்களை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறேன். அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் ஐகானை தட்டி விடுங்க. அப்பதான் நம்ம போற வீடியோ உடனே வந்து சேரும். லவ் யூ, பை, டேக் கேர்.